ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ஃபேஷன் வித் ஏஞ்சல்லேருந்து உங்கள் சித்ரா பேசுகிறேன். ஸோ கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க தைக்கிறதுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கையில் ஒர்க் இருந்தது, நெக்குக்கு இல்லை, ப்ளெயினாக இருந்தது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற லேஸ் வச்சு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸில் நான் காமிச்சிருப்பேன். லேஸு, அப்புறம் லைனிங் கிளாத்து, சில்க் காட்டனு, காட்டன் மெட்டீரியல், ப்ளவுஸ் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ரெடிமேட் ப்ளவுஸும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெடிமேட் ப்ளவுஸ் வேணுன்றவங்களும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லா விதமான கலர் லேஸும் நாங்கள் வச்சிட்ருக்கோம். ஸோ அதிலிருந்து ஒரு லேஸ் வந்து கஸ்டமர் வந்து சூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த லேஸு தான் வந்து இப்போ நம்ம வைக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கைக்கு வந்து அந்த லேஸ் ஒர்க் இல்லை, ஆல்ரெடி ஒர்க்லேயே வந்திருந்தது. அதாவது வைர ஊசி பேட்டர்ன் சாரி. ஸோ அதுலேயே ப்ளவுஸ் வந்திருந்தது, 2 ஸ்லீவுக்கு மட்டும் இருந்தது, பேக் நெக்குக்கு இல்லை. ஸோ பேக் நெக்குக்கு வந்து நெக்குக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த லேஸு. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நெக்குக்கெலாம் வந்து நீங்கள் முத்து அப்படி இல்லைன்னா ஸ்டோன் வச்செல்லாம் வச்சிங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த இடத்துல மடக்கிறதுக்கு வராது. ஸோ அதனால ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற லேஸ் மட்டும்தான் வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ கைக்கு பாருங்கள், கைக்கான 2 கைக்கு ஒர்க் இருக்குது. இதுதான் வந்து நம்ம வைக்க போகிறோம். எவ்வளோ ஈஸியாக வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேஸ் பாருங்கள், அந்த எட்ஜு வந்து மறையணும், அந்த கார்னர். அப்போ தான், இல்லைன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வைக்கணும்னா, அதாவது தைக்கும்பொழுது லெஃப்ட் சைடு கீழே இறங்குற மாதிரி வச்சு அடிச்சுட்டு திரும்பவும் வந்து நீங்கள் மேல் பக்கம் வச்சு மடிக்கணும். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். அதே மாதிரி ஷோல்ட்ரு பிடிப்போம் இல்லைங்களா, அந்த கோடு கிட்ட அந்த கார்னரில் கரெக்டாக வந்து உட்காரணும். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இது நெக்குன்றதுனால வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே கொண்டு வாங்க. இதே மாதிரி தான் ஸ்டார் நெக்காக இருந்தாலும் யூ நெக்காக இருந்தாலும் நம்ம இதில் எப்படி மடிக்கிறோமோ அதே தான், அந்த மடிப்பு முக்கியம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பாருங்கள், அந்த கிட்ட கார்னரில் பாருங்கள், சாக் பீஸில் மார்க் பண்ணுறேன் நான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக நீங்கள் தைக்கும்போது தெரியாது எந்த கார்னர்னு. அதுவும் இந்த மாதிரி கலர்லாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கலாம். கார்னர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல பக்கம் வந்து மேலே மடிக்கிறேன். ஸோ மேலே மடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ராங் சைடு இருக்கும். அந்த ராங் சைடில் சமோசா லாக் மாதிரி வச்சு அந்த கார்னரில் வி ஷேப்பில் ஒரு தையல் போடணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெளிவாக காமிச்சிருக்கேன். வி ஷேப்பில் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணணும். அதாவது நல்ல பக்கம் கீழே, கெட்ட பக்கம் மேலே இருக்கும். ஸோ அப்படி வி மாதிரி அந்த கார்னர்லேருந்து ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா, ஸோ பாருங்கள் உங்களுக்கு அந்த இடம் அப்படியே நின்றுடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து மாறாது. நீங்கள் அப்படியே நெக்குக்கு நீங்கள் அப்படியே இறக்கும்போது பாருங்கள், அந்த கார்னரில் வந்து கரெக்டாக உட்காந்துரும். அந்த நெக் வந்து கார்னர் பார்த்தீங்களா, அந்த எட்ஜஸ் வந்து பாருங்கள் கரெக்டாக உட்காந்துரும். நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அடிச்சுட்டு அதே மாதிரி அந்த கார்னரு, ஸோ அந்த கார்னரில் கொண்டு போகும்பொழுதும் இதே மாதிரி தான், அதே வி ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸும் அப்படியே வி ஷேப்பில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ நெக்கு வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பேட்டர்ன், அதாவது எந்த டிசைன் பேட்டர்னாக இருந்தாலும் இதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் அந்த எட்ஜஸ்லாம் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ நானும் வந்து டிசைனர் ப்ளவுஸு வீடியோ போடணும், அதே மாதிரி நிறைய மாடல் தைக்கிறோம். ஸோ அதெல்லாம் பொண்ணு வீடியோ எடுக்க ஆள் கிடையாது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா இருந்து கிட்டத்தில் அவள் தான் எடுத்தா. ஸோ இப்போ லீவுன்றதுனால இப்போ அவங்க சப்போர்ட் இல்லைன்னா அவங்களும் வந்து டியூஷன்னு ஸ்கூலுன்னு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்கள எதுவுமே பண்ண முடியல. இப்போ நான் ஒரு ஆளே எடுத்து போடணும் அப்படின்னா பண்ண முடியல வீடியோ. ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோ டிலே ஆகுது. இது இப்போ சீசன் டைமுன்றதுனால இப்போ நிறைய டிசைன்ஸும் இப்போ வந்திருக்கு தைக்கிறதுக்கு. பிரின்சஸ்லேயே ஸ்கேலப்பு இந்த மாதிரிலாம் வருது. நான் முடிஞ்சால் அதெல்லாம் வீடியோ போடுறதுக்கு பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த லேஸ் ஒர்க் எப்படி இருக்குன்றதை தம்ப்லைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பேன், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு மேலே மேலே போடணுன்ற ஆர்வம் எங்களுக்கு வரும். அதே மாதிரி லைவ் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
அது இல்லாமல் நம்மக்கிட்ட ஸ்டிச்சஸ் மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் அதுக்கும் வீடியோலையும் எனக்கு வந்து லைவ்லையும் பண்ணுங்கள். ஸோ அந்த இல்லாமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃப்லைனில் நிறைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஆன்லைன்லேயும் வந்து எங்களுக்கு போகணும், ஆன்லைன்லேயும் நாங்கள் சப்போர்ட் பண்ணணுன்றதுனால எங்களால் முடிஞ்ச எஃபெக்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தையலை பற்றியோ இல்லை கட்டிங் பற்றியோ இல்லை அதாவது டெய்லரிங் சம்மந்தமான டூல் பற்றியோ ஸோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவும் நாங்கள் போடுறோம். அதே மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட டூலெல்லாம் கூட இப்போ நான் நிறைய ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து நான் லைவ் வீடியோ வந்து போடுறதுக்கு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், அந்த சமோசா லாக்கிட்ட நம்ம தைச்சோம் இல்லைங்களா, இப்போ அந்த இடத்துல மேலே வந்து ஸ்ட்ரெயிட் ஒரு தையல் போட்டுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் போடலை, நான் அப்புறம் போட்டுக்கிறேன்னு சொன்ன பாருங்கள், அதுதான் காரணம். ஸோ போடலை. இப்போ போட்டதுக்கப்புறம் ஒரு சைடு தான் இப்போ நம்ம தைச்சிருப்போம். அதேமாதிரி த்ரெட்டெலாம் இருந்ததுன்னா ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தெரியாது. அதனால் நீங்கள் தைக்கும் போதே வந்து அதை வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ பாருங்கள், இப்போ செகண்ட் தைக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ஓரம் தைச்சோம் ரைட் சைடில், இப்போ லெஃப்ட் சைடு கார்னர்லேருந்து இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு ஃப்ரண்ட் வரைக்கும் வந்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பாஸ் ஷேப்பில் வந்து அழகான ஒரு டிசைன் கிடச்சிரும். இது வந்து லேஸ் ஒர்க்கு பற்றி நான் இப்போ போட்டிருக்கேன். இதுவே உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் கேன்வாஸில் நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோ போட பார்க்குறேன் உங்களுக்கு. ஏன்னா கேன்வாஸ் வச்சு இப்போ ஸ்டார் நெக் எப்படி வைக்கிறது அப்படின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ அந்த நம்ம ஆல்ரெடி கார்னரில் கரெக்டாக வச்சதுனால இப்போ பாருங்கள், நம்ம லெஃப்ட் சைடில் தைக்கும்போது பாருங்கள் அழகாக திரும்புது பாருங்கள். ஸோ இதுக்காக தான் அந்த கார்னரில் வந்து சமோசா லாக் மாதிரி நம்ம வைக்கிறது காரணம் அதுதான். இது வந்து கொஞ்சம் தொட்டி பா மாதிரி கிடையாது, கொஞ்சம் வந்து ஈவனாக இருக்கும் பா இது. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்குறோம், வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளவுஸ் வந்து ரொம்ப அவுட்புட் நல்லா வந்திருக்கு. ஏன்னா இந்த கஸ்டமர்ஸ்லாம் நமக்கு ரெகுலர் கஸ்டமர், இவங்க நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணுறது. ஸோ ஃபிட்டிங்கும் ஃபினிஷிங்கும் நம்ம கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவங்க நம்மளை தவிர்த்து வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. ஸோ பட்டி துணி என்னடா இது வேறு கலரில் இருக்கே அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஸோ ப்ளவுஸ் பிட்டு வந்து சின்னது. ஸோ அதனால் கஸ்டமரை கேட்டும் பரவாயில்ல, எங்களுக்கு பட்டிக்கு தானே, நீங்கள் வேறு கிளாத்தே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம இருந்த கிளாத்தை அவங்க வந்து அதாவது பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலை கிளாத்து. ஸோ நம்மகிட்ட இருந்ததை நம்ம வச்சுருக்கோம், ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா நம்ம கஸ்டமருடைய ஃபீட்பேக்கை கேட்டுட்டு கூட நம்ம அவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், பானைக்கு வந்து முடிச்சிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் இப்போ காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்றத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கார்னர் அந்த எட்ஜஸ்லாம் ஸோ கரெக்டாக உட்காந்துருக்கு பாருங்கள். அவங்க முதுகில் இன்னும் வந்து அவங்க ப்ளவுஸை வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃபிட்டிங் வந்து அவங்களுக்கு கரெக்டாக உட்காந்துரும். ஸோ